அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த கிரிசமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் தான் ஆட்டோ ஓட்டுநரான பிரகாசம். 17 வருஷமாக இவர் இந்த தொழில் தான் செஞ்சுட்டு வராரு. அதாவது 17 வருஷமாக ஆட்டோ தான் ஓட்டிட்டு வராரு. பொதுவாக பிரகாசம் அதிகாலையிலேயே தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்பி மதியம் வரைக்கும் ஆட்டோ ஓட்டுவார். அதன் பிறகு மாலையில் உணவுக்காக வீட்டுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்காரு. இரவு நேரத்தில் அவர் ஆட்டோ ஓட்டுறதே இல்லை. அதே போல் தான் நேற்று தன்னுடைய ஆட்டோவில் தொழிற்சாலை ஊழியர்களெல்லாம் ஏற்றிட்டு போய் அவங்க இறங்க வேண்டிய இடத்துல விட்டுட்டு மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பியிருக்காரு. கிரிசமுத்திரம் பகுதியை நோக்கி வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் சாலை ஓரத்தில் ஒரு ஹேண்ட்பேக், லேடிஸ் ஹேண்ட்பேக் கிடைக்கிறத பார்த்துருக்காரு. அந்த பேக் ரொம்ப புதுசாகவும் இருந்திருக்கு. ஏன்னா இது ஒரு புது பேக்காக இருக்க, ஏன் சாலை ஓரமாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்டோவை நிறுத்தி அந்த ஹேண்ட்பேக் எடுத்து திறந்து பார்த்துருக்காரு. அப்போ அதுக்குள்ளே 19,000 ரூபாய் பணமும் ஒரு ஏடிஎம் அட்டையும் இருந்திருக்கு. அதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்திருக்காரு. ஐயோ பாவம், யாரோ தவற விட்டுட்டு போயிட்டாங்களே, அவங்க உரியவர்கிட்ட இதை நம்ம ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்டோவிலேயே அங்கே வெயிட் பண்ணியே பார்த்துருக்காங்க. யாராவது தேடி வராங்களா, தொலைச்சி போன பர்ஸை தேடி வராங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்டோவிலேயே உட்காந்துட்டு அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்திருக்காரு. ஆனால் ரொம்ப நேரமாக யாருமே வரலை. சரி, இதுக்கு மேலேயும் நம்ம தாமதிக்கக்கூடாது, உடனடியாக இதை உரியவங்க கிட்ட உடனே நம்மளே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தன்னுடைய ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்துக்கு வந்துட்டார். அங்கே வந்த பிறகு அங்கிருந்த ஆய்வாளரான பேபியை சந்தித்து நடந்த சம்பவத்தை கூறினார். இந்த மாதிரி நான் ஆட்டோவில் வரும்போது சாலை ஓரமாக ஒரு பர்ஸ் கிடச்சுமா, அதை எடுத்து பார்க்கும்போது அதில் இந்த பணமும் ஏடிஎம் கார்டும் இருந்துச்சு. நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாருமே வரலை. சரி, அதனால் உரியவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பர்ஸை திறந்து அதில் இருந்த பணம், ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் எடுத்து காவல் ஆய்வாளரான பேபி கிட்ட எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. இதை பார்த்த காவல்துறையினர் பிரகாசத்துடைய இந்த நேர்மை குணத்தையும் நல்ல மனதையும் வெகுவாக பாராட்டினாங்க. இது குறித்து பிரகாஷ் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு நிறைய கடன்கள் இருக்குங்க, நாளைக்கு கூட நான் இஎம்ஐ கட்டணும், வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. செய்வதறியாமல் இருந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த பணமும் கிடைச்சிது. ஆனால் எனக்கு இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளணும் எனக்கு ஆசையே இல்லை. யாரோ உழைச்சி சம்பாதித்த பணம் இது அவங்களுக்கு சொந்தமானது. இது உரியவர்களுக்கு முக்கியமான செலவுக்கு பயன்படக்கூடிய பணமாக இது இருக்கலாம். அதனால தான் நான் இதை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி விரும்பினேன். நான் பணத்தை எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாரும் அந்த பணத்தை தேடி வரலை. சரி, இதுக்கு மேலே நம்ம தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டேஷனுக்கு இந்த பர்ஸை நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நடந்த சம்பவத்தை பேட்டியாகவே கொடுத்துருக்காரு. இதையடுத்து இந்த பணம் யாருடையதான போலீஸார் தங்களுடைய விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. அந்த ஏடிஎம் கார்டை வச்சு, அதில் இருந்த நம்பரை வச்சு அது தொடர்பான பேங்கை தொடர்பு கொண்டு இது யாருடைய பணம் அப்படின்னு சொல்லி போலீஸார் விசாரணை செஞ்சுருக்காங்க. அந்த விசாரணையில் தான் இந்த பணமானது பாப்பனப்பள்ளி பகுதியை சேர்ந்த நிரோஷாவுடைய பணம் என்பதும் அவர் தான் கையில் இருந்து பணத்தை தொலைத்ததும் தெரிய வந்துச்சு. நிரோஷா நேற்று தன்னுடைய மகளுடைய கல்லூரி கட்டணம் செலுத்துவதற்காக, தன் மகளான சுமிதாவுக்கு கல்லூரி கட்டணம் செலுத்துவதற்காக நேற்றைய முன்தினமே நிரோஷா கிரிசமுத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடகு கடைக்கு போயிட்டு தன்னுடைய நகைகளை எல்லாம் அடகு வச்சுருக்காங்க. அதில் கிடைத்த அந்த 19,000 ரொக்க பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது தான் அந்த பணம் இருந்த பையானது தவறுதலாக சாலையிலேயே விழுந்திருக்கு. இதை கவனிக்காமலே நிரோஷா தன்னுடைய வீட்டுக்கும் போயிட்டாங்க. வீட்டுக்கு போன பிறகு தான் பையை காணோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. பல இடங்களை தேடி பார்த்தாங்க, எங்குமே கிடைக்கல. கொஞ்ச நேரம் அந்த வழியிலேயே திரும்பி செக் பண்ணி பார்த்துருக்காங்க, பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தன்னுடைய வீட்டுக்கும் போயிட்டாங்க. இந்த நிலையில தான் காவல்துறையிலிருந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய பை சாலையோரமாக கிடந்ததாக ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இதனால் உடனடியாக நிரோஷா காவல் நிலையத்துக்கு தொலைந்து போன தன்னுடைய பணத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. நிரோஷா கூறிய தகவலை காவல் ஆய்வாளரான பேபி உறுதி செஞ்சாங்க. அதன் பிறகு அந்த பணத்தை தொலைத்த நிரோஷா கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போது நிரோஷா நன்றி தெரிவித்து கொண்டு அந்த பணத்தையும் பெற்றுக்கிட்டாங்க. தொடர்ந்து காவல் ஆய்வாளர் ஆட்டோ ஓட்டுநரான பிரகாசத்துக்கு சால்வை அணிவித்து தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்தாங்க. இந்த காலத்தில் யாருடைய பணத்தை எப்படி அபகரிக்கலாம் என்று சில மனிதர்கள் இருந்து வந்தாலும் கூட, தான் கஷ்டத்திலும் இருந்தாலும் அது அடுத்தவருடைய பணம் என்று அதை நேர்மையாக போலீசாரிடம் ஒப்படைத்து அதை உரியவரிடம் சேர்த்த ஆட்டோ ஓட்டுநரான பிரகாசத்துடைய இந்த செயலானது அனைவரையும் பாராட்ட வச்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.